டுட்டு விளையாட்ட பாருங்க, ரொம்ப விளையாடுவான். எல்லாருமே விளையாடுவாங்க. கிட்டி இப்போ விளையாடுறது இல்லை. இவன் சேட்டை தான், அடிச்சிருயான் பிள்ளைங்களை. சேட்டை ரொம்ப அதிகமாகிட்டு பார்த்துக்கோங்க டுட்டுக்கு. இதுக்கு என்ன வழின்னு யாரும் தெரிஞ்சா சொல்லுங்க. சிண்டு அடிக்கிறான், நியூட்ரின் வேறு பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த அவ்வளோ இது கிட்டி அடிக்கிறான். போ பிள்ளைங்க விளையாடு போ. வா சிண்டு, வா சிண்டு பிள்ளை விளையாடுங்க. கிட்டி பாருங்க, இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. கீழே வந்தால் இவன் அடிச்சிருயான். ஒரு கூட்டில் கூட கிடக்க விட மாட்டான். அவன் அங்கே படுத்து கிடந்தா இவன் வெளியே போய் உட்காந்து இதிலே இருக்கான். அவள் வெளியே வாரது வரைக்கும். சிண்டுவாக இருந்தாலும் அப்படி தான், இப்படி பண்ணுறான். வேறு இது விளையாட்டு மேலே இருந்துச்சு, முந்தைய ஒரு வாட்டி போட்டிருந்தேன். அதை எடுத்து கீழே போட்டு கொடுத்தாச்சு. விளையாடிட்டு அது கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி. இவனோட ரொம்ப தொல்லையாக இருக்குது. ஒரு வேலை பண்ண முடியாமல் கிச்சனில் வேலை செய்துட்டு இருக்கும்போது இங்கே வந்து இந்த 2 பிள்ளைகளையும் அடித்து போட்டுருவான். விளையாட்ட பாருங்க, அவ்வளோ க்யூட்டாக விளையாட வரேன். நான் சொல்லி வச்சுருக்கேன், இப்போ பிள்ளை மேலே கை வைக்காது. டுட்டு இங்கே வா. டுட்டுமா மேலே எதுக்கு பார்க்குற நீ? இந்த தீலா அவள் பார்க்குறாளாம். இல்லை இது இதாயாச்சு, கோவம் வந்துட்டு. நாட்டாமே கோவம் வந்துட்டு படுத்திருக்கான்னு நினைக்காதுங்க. எப்படி அடி போடலான்னு பிளான் போடுறான். கிட்டி மேலே இருந்துக்க, கீழே வராத. பார்க்குறான் பாருங்க, எப்படி பார்க்குறான் பற்றியலா. அவள் இங்கே பார்க்கவே இல்லை, தூரம் எங்கேயே பார்த்துட்ருக்கா. இவனை பாருங்க எப்படி பார்க்குறான்னு. பாடி நீ கீழே இறங்கு, ஒன்று நான் எப்படி ஏ பாப்பா, கிட்டி கீழே இறங்காத. பிள்ளை ஜன்னலுக்கு போங்க. சாப்பாடு வேறு வந்திருக்கு. 2 ஜாமான் ஆர்டர் கொடுத்துருந்தேன். அப்புறம் தான் அன்பாக்சிங் பண்ணி போடணும். சரி, ஓகே, பாய் பாய். பாய் பாய் சொல்லு. டுட்டு பாருங்க மூஞ்சிய கோவத்தை வந்துட்டாளா கீழே.